கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ஐயப்பன் வந்து ஒரு அரக்கியை வந்து கொல்றதுக்காக சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து உருவாக்கப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஐயப்பனுக்கு ஒரு காவல் தெய்வம், அந்த ஐயப்பனுக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் அவர் வந்து அவருடைய காரியத்தை நடத்தணும் அப்படின்றதுக்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர் தான் கருப்புசாமி. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஓகேங்களா, அவங்கள வந்து அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி நிம்மதியாக வாழ வைக்கிறாங்க. அப்போ அது கடவுள் தானே. ஐயப்பனுக்கே அந்த எல்லாரையும் காக்கக்கூடிய தெய்வமான ஐயப்பனுக்கே ஒரு பிளாக் ஹேட்ஸ்னா அது கருப்புசாமி. கள்ளழகர் வந்து ஒரு தெய்வம், இந்த தெய்வத்துடைய சக்தியை கட்டுப்படுத்தி தான் அவங்க கொண்டு போகணும், ஓகேங்களா. அப்படின்னும் போது அங்கே ஒரு 18 மாந்திரிகர்களை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த சாமியை வந்து நீங்கள் அந்த தெய்வ சக்தியோட கொண்டு வந்து கேரளாவில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 18 மாந்திரிகர்களை அனுப்புறாரு. அந்த 18 மாந்திரிகர்களை காக்கிறதுக்காக கருப்பு சாமி அனுப்புறாரு. நீங்கள் ஒரு தெய்வத்தை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு எதிராக இது பண்ணி விடலாம், வசதிப்படுத்தி. அது வந்து மற்ற இதுனா அவங்களுக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய குட்டிச்சாத்தான் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் கருப்பு சாமிகிட்ட போயிட்டு நீங்கள் வழிபடுறது தர்மமாக இருந்துச்சுன்னா உடனே உன்னை காக்கும், இல்லைன்னா உன்னையும் அழிக்கும். கருப்புன்றது தர்மத்துக்கான தெய்வம், ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் வந்து 1000 நம்ம சொன்னாலும் உன்னை ஒருத்தன் எதிர்க்கிறான், நீ செய்கிறது சத்தியம், நீ செய்கிறது தர்மம், நீ செய்கிறது உண்மை, அவன் வேண்டுமென்றே உன்னை வதைக்கிறான் அப்படின்னா கருப்புகிட்ட போய் முன்னா உன்னை எதிர்த்தவன் காலி. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். அவங்க கிட்ட கருப்பசாமி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. கருப்பசாமி வழிபாடு, கருப்பசாமி அப்படின்னு பார்த்தா ஒரு கோயிலோட வந்துட்டு காவல் தெய்வமா வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும்னா முதல்ல கருப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற மெயினான கடவுளுக்கே பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு கருப்பசாமி வந்துட்டு குலதெய்வமா இருக்கும், அது வேற வேற பெயர்கள்ல இருக்கும். கருப்ப சுவாமியாக இருக்கணும், கருப்பராயனாக இருக்கும், அந்த மாதிரி கருப்பு. ஐயப்பன் கோயில்ல போகும்போது கூட 18 படி கருப்ப வழிபட்டுட்டு தான் உள்ள போய் தெய்வத்தை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கருப்பசாமி வழிபாடு அப்படிங்கிறது சவுத் சைடு இருக்க மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு. கருப்பனோட வழிபாடுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, அது என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். முதல்ல கருப்பு சாமினா என்ன அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்ட் தான். கருப்பு சாமினா என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கருப்பு சாமியோட படைப்பு, அந்த படைப்பு ஏன் வந்தது அப்படின்னா ஐயப்பனுடைய வரலாறு படிச்சிருக்கோம். ஐயப்பன் வந்து ஒரு அரக்கியை வந்து கொல்றதுக்காக சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து உருவாக்கப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஐயப்பனுக்கு ஒரு காவல் தெய்வம், அந்த ஐயப்பனுக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் அவர் வந்து அவருடைய காரியத்தை நடத்தணும் அப்படின்றதுக்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர் தான் கருப்புசாமி. நம்ம வந்து சிவபெருமான் வந்து ஐயரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அவங்க வழிபடுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உண்மையாகவே சிவபெருமான் தான் சுடலை மாடசாமி, சிவபெருமான் தான் முனீஸ்வரன், சிவபெருமான் தான் கருப்பசாமி. கண்டிப்பா சார், அது உண்மைதானே. ஆமா. ஸோ எல்லாமே நீங்க வந்து இங்க இருக்கிற நம்ம வழிபடுற, அதாவது வந்து பெருமாள் வந்து தசாவதாரம்னா நம்ம இங்க காவல் தெய்வமா வழிபடுறது எல்லாமே சிவபெருமானும் பார்வதியும் தான். நம்ம காட்டேரின்னு ஒரு தெய்வம் வழிபடுவோம், அது வந்து பார்வதி தேவி. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்படி இந்த சிவபெருமான் வந்து அந்த ஐயப்பனுக்கு வந்து ஒரு காவல் தெய்வம், ஐயப்பனுக்கு காவல் தெய்வம். ஐயப்பன் தன்னுடைய காரியங்களை நடத்துறதுக்காக இப்போ வந்து முதலமைச்சர் இருக்காருங்க, முதலமைச்சருக்கு ஒரு கருப்பு பூனைப்படை ஒன்று இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அங்கேயே கருப்பு பூனைப்படை தானே சொல்றாங்க, அங்கேயே பிளாக் ஹேட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வம் தான் கருப்புசாமி. இப்போ இங்க கருப்புசாமியோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லோரையும் காப்பது மட்டுமே வேலை. காவல் காப்பது, அதாவது வந்து தனக்குன்னு ஒரு அபயம்னு ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அவனை அதுல இருந்து காக்கிறது மட்டும்தான் கருப்புசாமியோட வேலை. அவர் பொன் கொடுப்பார், பொருள் கொடுப்பார், அதெல்லாம் கிடையாது. பிரச்சனைகள் இருந்து எவன் ஒருவன் காக்குறானோ அவன் தான் கடவுள். இப்போ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஓகேங்களா, அவங்கள வந்து அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அவங்கள நிம்மதியா வாழ வைக்கிறாங்க. அப்ப அது கடவுள் தானே. கண்டிப்பா சார். அதே மாதிரி தன்னுடைய ஒரு தலைமைக்கு
எப்பயுமே அவங்க வந்து ஒரு காட்ஸா இருக்காங்க. இப்போ வந்து அந்த தலைமை இல்லைன்னா அவங்களுக்கு அழிவு நிச்சயம். ஐயப்பனுக்கே அந்த எல்லாரையும் காக்கக்கூடிய தெய்வமான ஐயப்பனுக்கே ஒரு பிளாக் ஹேட்ஸ்னா அது கருப்புசாமி தான். அதே மாதிரி அந்த கருப்புசாமி தான் இங்க அழகர் 18ஆம் படி கருப்பா இருக்கார். எங்க மதுரையில் அழகர் கோயில்ல. ஓகேங்களா? அப்போ காக்கும் தெய்வம் தான் கருப்பு. இப்ப ஏன் இவர் எப்படி வந்து இங்க வந்தார் அழகர் சாமி கோயிலுக்கு அப்படின்னா, அழகர் சாமியை பார்க்கறதுக்கு ஒரு கேரளால இருந்து அதாவது வந்து உண்மையாவே கருப்புசாமி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பிரபலம் கிடையாது, கேரளாவிலும் பயங்கர ப்ராப்ளம். கேரளாலையும் கருப்புசாமி கேரளாலையும் கருப்புசாமி வழிபாடு பயங்கரமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ அங்க இருக்கிற ஒரு அரசர் வந்து அழகர் கோயிலுக்கு வர்றார். அங்க வந்து கள்ளழகரை பார்க்கிறார். பார்த்துட்டு கள்ளழகருடைய சக்தி அவர் வந்து ரொம்ப கவர்ந்து இழுக்குது. அவருடைய அமைப்பு, அவருடைய சக்தி வந்து அதுல வந்து அவர்கிட்ட வந்து முழுசா, அதாவது வந்து இப்படி ஒரு தெய்வமா, இப்படி ஒரு அவர்லான்ட்டு அவர்கிட்ட ரொம்ப இதுவாயிடுறாரு. ஸோ இருவானே அப்போ இந்த தெய்வத்தை, ஏன்னா அரசர்கள் புத்தி அவ்வளவுதான், தனக்கு எது பிடிச்சிக்குதோ அதை கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஊரில் வச்சுக்குவாங்க. அதுதான் அந்த காலத்து அரசர்கள். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சாமியை வந்து நம்ம இதுக்கு கொண்டு போனால் என்ன, நம்மளுடைய கேரளத்துக்கு கொண்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது என்ன மாதிரி முயற்சிகள்? ஒரு கள்ளழகர் வந்து ஒரு தெய்வம். ஓகேங்களா? அப்போது அந்த தெய்வத்துடைய சக்தியை கட்டுப்படுத்தி தான் அவங்க கொண்டு போகணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே அப்போ வந்து பிரபலமாக இருக்கிறது, அங்கே காவல் தெய்வமாக பிரபலமாக இருக்கிறது கருப்புசாமி. ஓகேங்களா? அப்போது அங்கே வந்து ஒரு மாந்திரிகத்தில் மிகப்பெரிய பெயர் போனதும் கேரளம். ஓகேங்களா? அப்படின்னும் போது அங்கே ஒரு 18 மாந்திரிகர்களை வந்து கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த சாமியை வந்து நீங்கள் அந்த தெய்வ சக்தியோடு கொண்டு வந்து கேரளாவில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 18 மாந்திரிகர்களை அனுப்புகிறார். அந்த 18 மாந்திரிகர்களை காக்கிறதுக்காக கருப்புசாமி அனுப்புகிறார். ஓகேங்களா? அப்போ அவங்க கள்ளழகருக்கு பார்க்கறதுக்கு வராங்க. இவர் கருப்புசாமிக்கு காவல் தெய்வம் தானே, அங்கே கோயிலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவருக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பட் அவர் வந்து இவருக்கு இப்போ இட்ட பணி, இவருக்கு என்ன பணின்னா அந்த அதை வந்து மாந்திரிக வசியப்படுத்தி கொண்டு வராங்க. இங்கே வந்து அவர் அங்கே 18 மாந்திரிகரில் இவங்க அங்கே காக்கணும், அது மட்டும்தான். அப்போ வந்து இவர் வெளியே அந்த கள்ளழகர் கோயிலுக்கு வெளியவே இருக்காரு, காவல் காக்கிறாரு. இவங்க வந்து 18 மாந்திரிகர் உள்ள போயிட்டு அந்த அழகரை வந்து வசியப்படுத்துறாங்க. இந்த அழகரை வசியப்படுத்துறத அந்த அழகர் கோயிலுக்கான பூசாரிக்கு கனவுல வந்து அழகர் சொல்றார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லும் போது இவங்க ஒரு நாள் வந்து அதை வந்து இரவு நேரத்தில், பகல்ல மட்டும்தான் பூஜை, இரவு நேரத்தில் மூடி வைப்பாங்க. இரவு நேரத்தில் இந்த 18 மாந்திரிகள் வந்து மறைந்திருந்து அந்த பூஜை பண்றதை, அவர் வசியப்படுத்துறதுக்கான பூஜைகளை பண்றதை இவர் கனவுல வந்து சொன்னோடனே இவங்க வந்து மக்கள் இது அந்த கோயில் பூஜாரி வந்து அதை இரவு நேரத்தில் போயிட்டு அவங்க நடக்கிறத எடுத்து ஓப்பன் பண்ணி மக்களை கூப்பிடுறாரு. மக்களெல்லாம் போயிட்டு சேர்ந்து அந்த 18 மாந்திரிகர்களை அடிச்சு கொள்றாங்க. இது வந்து கருப்பசாமி அவர்களுக்கு வந்து தெரிய வருது. அப்போ தெரிய வந்தோடனே இந்த கருப்பசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது வந்து கருப்புசாமின்றது வந்து நீங்க ஏவி விட்டவன் அரசன் சொன்னா அந்த சொன்னான்ட்டு வந்திருந்தாலும் இங்க நடக்கிற விஷயம் வந்து தவறான விஷயம், தர்மத்துக்கு எதிரானது, இது அதர்மம். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அந்த கருப்புசாமி கள்ளழகரை சரணடைஞ்சிடுறாரு. ஸோ இப்போ இந்த 18 மாந்திரிகள் வந்தாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் கொன்னுட்டு மக்கள் சேர்ந்து கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்றார், இந்த 18 படி பூஜை வந்து எனக்கு பண்ணுங்க, படிகளா அமைச்சு அந்த அது உண்மைதானா சார்? அந்த 18 பேரையும் அந்த இடத்துலயே வச்சு சமாதி கட்டிட்டு 18 பேர் வச்சு சமாதி கட்டிட்டு அதை அந்த இடத்துல வந்து நான் இருந்து எல்லாரையும் காக்குறேன், கள்ளழகருக்கு முன்னாடி எனக்கு தான் இனிமேல் பூஜை, நீங்க எது செஞ்சாலும் கள்ளழகருக்கு முழு காவலாளி நான் தான், அவரை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க என்னதான் பண்ணாலும் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தர்மத்துக்காக மட்டுமே செயல்படக்கூடியவர் கருப்புசாமி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவர் வந்து யாருடைய அம்சம் அப்படின்னா சனியோட அம்சம். இந்த உலகத்துல எதனாலையும் வசிப்படுத்த முடியாத ஒரு கிரகம், ஒரு தெய்வம்னா அது சனி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த உலகத்துல நீங்க அதாவது வந்து சில சாமிகள்லாம் சில ஏவி விடுவாங்க. அதாவது வந்து ஒரு சாமியை வந்து வசிப்படுத்தி ஒருத்தருக்கு எதிராக, அது தர்மமோ நியாயமோ, அது என்ன பண்ணணும், சாமி தெய்வம் அப்படின்னாலும் அதெல்லாம் நிறைய மாந்திரிகத்துல இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு தெய்வத்தை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு எதிராக இது பண்ணி விடலாம். ஓகேங்களா? வசிப்படுத்தி அது வந்து மற்ற இதுனா அவங்களுக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடியது, சைத்தான், குட்டிச்சாத்தான், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் கருப்பு சாமிகிட்ட போயிட்டு நீங்கள் வழிபடுறது தர்மமாக இருந்துச்சுன்னா உடனே உன்னை காக்கும், இல்லைன்னா உன்னையே அழிக்கும். கருப்பன் போல் ஒரு காவல் தெய்வம் கிடையாது. தர்மத்துக்கான கிரகம். எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா,
நான் வந்து எனக்கு ஒரு கிளைண்ட்டுங்க, அவரோட ஜாதகப்படி சனி வலுவாக இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து எதிராகவே செயல்படுறார், ரொம்ப பிரச்சனை பண்ணுறார் சார், என்னால் முடியல. நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க ஜாதகப்படி எந்த மாதிரியான கிரகங்கள்லாம் இருக்குது, கிரகநிலை எப்படி, அந்த பெயர், அந்த அவருக்கு எதிராக செயல்படுறவருடைய பெயர் என்ன, அதை வச்சு அவருக்கு என்ன மாதிரி கிரகங்கள், அந்த கிரகநிலை இவரோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஓகே அவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இவருக்கு எதிராக செயல்படுற ஜோசியத்தை வச்சு எதிரியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது நம்ம மற்ற தெய்வங்களையும் சொல்லுவோம். ஆனால் கருப்புசாமி என்ன பண்ணாருன்னு பாருங்க. நான் போயிட்டு சரிங்க நீங்கள் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் கருப்புசாமி கும்பிட்டீங்கன்னா அவருடைய உங்களுக்கு எதிரான இருக்கிறவங்களுக்கு விட்டு விலகிடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஜோதிடத்தில் பண்ண முடியும். மற்ற தெய்வங்களும் சொல்லுவோம், இந்த தெய்வம் வேண்டாங்க இந்த தெய்வம் வழிபடுங்க. கருப்புசாமியோட தன்மை எப்படி இருக்குன்னா, இவரை போய் நான் சொல்லிட்டு நீங்கள் போய் அவருக்கு பூஜை பண்ணுங்க. கருப்புசாமிக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் போயிட்டு இது நம்ம சொல்கிற அந்த ஒன்று இதெல்லாம் சில பொருட்கள்லாம் சொல்லுவோம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு இந்த மாதிரி வேணால் இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் அவரை வழிபடுங்க, சரியாயிரும்னு. நான் அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லி அவரை போயிட்டு வழிபட சொல்லி 28வது நாள் அவருக்கு எதிராக இருந்தவன் ஆக்சிடென்ட் சேர்த்து போயிட்டான். அப்போனா அவ்வளோ இம்சை கொடுத்துருக்கான் அந்த ஆளுக்கு. புரியுதா இல்லைங்களா? ஸோ அதனால வந்து கருப்புன்றது தர்மத்துக்கான தெய்வம். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் வந்து 1000 நம்ம சொன்னாலும் உன்னை ஒருத்தன் எதிர்க்கிறான், நீ செய்கிறது சத்தியம், நீ செய்கிறது தர்மம், நீ செய்கிறது உண்மை, அவன் வேண்டுமென்றே உன்னை வதைக்கிறான் அப்படின்னா கருப்புகிட்ட போய் முன்னா உன்னை எதிர்த்தவன் காலி. சிறப்பு சார். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான தெய்வம். கருப்பை நம்பினோர் கைவிடப்படார். எதிரியை அழிக்கக்கூடிய ஒரே தெய்வம் கருப்பு, தர்மத்துக்கான தெய்வம் கருப்பசுவாமி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிங்க. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். 3 5 விடுங்க, நட்சத்திரா எழுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ்.